வளமுடன் வளமுடன் ஐயா. ஐயா. வந்தாச்சு. நிறைய வந்தாச்சு. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வளமுடன். நிறைய வந்தாச்சு. ஐயா, உங்களை நிறைய இப்ப என்ன சொல்லணும், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் உணவு வரைக்கும் முடிச்சிட்டீங்க. ஆரம்பத்துல ரசிக்க சொன்னீங்க. ரசிப்பு எதுல வரும்னாக்கா, உடல் நலம் நல்லா இருந்தாதான், உணவு ஒழுங்கா இருந்தாதான் உடல் நலம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. ஆனா இன்னொன்னு ரசிக்க சொன்னீங்க. மத்தவங்களையெல்லாம் பார்த்து ரசிக்க சொன்னீங்க. சார் ஐயா நமக்கு சொல்லியிருக்காரு, உன்னையே பார்த்து நீ ரசிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேள்வி அது கேட்டேன். ஆன்மீகத்துல முற்றிய நிலையாது. ஆமா, உன்னையே பார்த்து ரசிச்சாதான், நான் என்ன ரசிச்சு என்ன நேசிச்சாதான் நான் பிறரை பார்த்து ரசிக்கவோ அவங்கள நேசிக்கவோ முடியும் அப்படிங்களா? கரெக்ட். ரெண்டாவது, இது மட்டும் சொல்லிடுறேன். எல்லாம் மலர்கள் அதெல்லாம் ரசிக்க சொன்னீங்க. இள வயதில் ஒரு ஆண் பெண் இருக்காங்கன்னா அவங்க பார்த்து ரசிங்க நீங்க. அப்ப ஒரு கேள்வி என் மனசுல தோணுச்சு, என்ன வயசானவங்களை பார்த்து ரசிக்க மாட்டாரா ஐயா அப்படின்னு கேட்டேன். ஆனா உடனே நீங்க மதர் தெரசா சொல்லிட்டீங்க. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நல்லா இருந்தது, சிந்தனை நல்லா இருந்தது. நிறைய தெளிவா இருந்தது. அதாவது சின்ன வயசுலயே எல்லாருக்கும் கிடைச்சது உங்க மனைவிக்கு உங்க பெண்ணுக்கெல்லாம், உங்களுக்கு லேட்டா கிடைச்சிருக்கு. லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல. பெஸ்ட். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி. உங்க ஒய்ஃபுக்கும் உங்க குழந்தைக்கும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நீங்க 5.15 தவத்துக்கு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏன்னா ஐ ஆபரேஷன் பண்ணதுல இருந்து வருவேன் 5-10,000 நீங்க சொல்லுவீங்க. அன்னைக்கு ஒரு நாள் 5:15க்கு ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு நீங்க சொன்னீங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு. அது வந்து நான் லேட் ஆச்சுன்னா ஜாயின் பண்றது இல்ல. ஏமா நான் உங்களுக்கு பின்னாலதாமா நான் ஆபரேஷன் பண்ணேன். நான் வந்து தவம் எடுக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு என்னமா இல்லைங்க, ஆபரேஷனால இல்லைங்க, வீடு வேற கொஞ்சம் வேலை ஜாஸ்திங்க. அப்படி சரி வந்துருங்க. தேங்க்யூ ஐயா. வாழ்க வளமுடன். ஓடி போய் பஸ் ஏறி ஐயா வாழ்வோங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேட்டாங்க, நல்லபடியா செட்டில் ஆயிடுச்சு. என்னை விட எங்க ஒய்ஃப் 8 வயசு சின்னவங்க, அவங்களுக்கு சீக்கிரம், எனக்கு தான் லேட்டு. ஆனா ராஜேஸ்வரின்னு ஒரு அம்மா அவங்க பாட்டுல பேசிட்டு இருக்காங்க, ஆன் பண்ணி வச்சுட்டு. ஓகே, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அங்க வயசான காலத்துல அழகா இருக்கிற எம்.எஸ். சுப்புலட்சுமி, மகாத்மா காந்தி எல்லாம் பார்த்தானாக்க வயசான பிறந்தா ரொம்ப அழகானாங்க. இந்த ஆத்மா அழகுதானே அது. ஆமா ஆமா, இளமையில இருந்ததை விட அந்த பின்னாடி இருந்த அழகுதான் ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. அப்படியே. ஆமா ஆமாமா, அதுவும் எப்ப வரும்னு கேட்டீங்கன்னா நாம வயசானாதான் அதெல்லாம் தெரியும் நமக்கு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி.